என்னக்கா, எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னீங்க? இந்த பாருங்க, உங்க தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்ல. உங்க பொண்டாட்டியோட தள்ள தாங்க முடியல. வர வர வீட்டுக்கே வர பிடிக்கல. நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. பின்ன எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க? என்னதான் எதுக்கு கோவப்படுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாம்ல. ஆரம்பத்திலே சொல்லிருக்கணுமா? இதை விட டீசெண்டா யாரால சொல்ல முடியும்? நானும் நாசுக்கா சொல்லி பார்த்தேன். என் தங்கச்சிட்ட சொல்லிவிட்டேன். உங்க தங்கச்சி முன்னாடியே சொல்லிட்டேன். இதை விட எப்படி சொல்லணும்? சாரி தான், நான் இப்பவே போய் எங்க வீட்டுல சொல்லிடுறேன். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னு நாங்க ஒண்ணும் சொல்லல. உங்க தங்கச்சி தான் அவளா கற்பனை பண்ணிக்கிட்டு அவளை வெறுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தா. என் தங்கச்சிக்கும் உங்களை விட்டா 1000 மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பாங்க. 1000 மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பாங்கன்னா எதுக்கு ஏன் உசுர வாங்குறீங்க? அந்த 1000த்துல ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சு கட்டி வைக்க வேண்டியதானே? நீங்க சொல்லாம எப்படி என் தங்கச்சி இப்படி அடம்பிடிப்பா? நீங்க ஏதோ சொல்ல போய் தான் நான் தான் கட்டி ஆகணும்னு இங்க வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. இது பாருங்க தான், வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசாதீங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன். இதுக்கப்புறம் என் தங்கச்சி சம்பந்தமா நானும் என் மனைவியோ எங்க வீட்டுல இருக்கிறவங்க சம்பந்தமா யாருமே பேச வேணாம். நீங்களும் பேசாதீங்க, நானும் பேச மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்படி நடந்துச்சுன்னா என்னை விட யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. நீங்க சொன்னதோடு மட்டும் இல்லாம அது அப்படியே நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க போயிட்டு வரீங்க? அப்ப வந்து உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மொபைல் கால் பண்ணா அட்டென்ட் பண்றது கிடையாது. திடீர்னு நாட் ரீச்சபிள்னு வருது. எங்கேயாவது சொல்லிட்டு போனாதானே? உங்ககிட்ட தான் கேக்குறேன், எங்க போனீங்க? நான் எப்படியாவது எங்க அண்ணனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆளா பறந்துகிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் காலோடிய நடந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லப்பான்னு உங்க பாடுக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த பேச்சை இதோட விட்டுடு. ஏன் விடணும்? இங்க பாரு, உங்க அண்ணன் போன் பண்ணி கூப்பிட்டாரு. என்னன்னு கேட்க வீட்டுக்கு போனேன். என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தீர்க்கமா சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் உன் பேச்சை கேட்டு மறுபடியும் போயிட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டா எனக்கு தான் அசிங்கம். ஏங்க, இதுல என்ன அசிங்கம் இருக்கு? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். என்னோட சம்பந்தி அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன இருக்கு? நம்மளுக்கு இல்லாத உரிமையா? யாரோ ஒருத்தி தானே வரப்போறா. இங்க பாரு, அவங்களா ஆசைப்பட்டு நம்ம கிட்ட வந்து பொண்ணு கேட்கணும். அவங்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க, நீ அவங்களை விடவே மாட்டேங்கிற. உங்க அண்ணன் கேக்குறாரு, ஊர் உலகத்துல என்ன தவிர வேற மாப்பிள்ளையே இல்லையான்னு. என்ன சொல்றது? நான் அன்னைக்கே சொன்னேன், இவ பேச்ச கேட்ட ஆடாதன்னு. நீ எங்க மதிச்ச? பொண்டாட்டி சொல்லிட்டான்னு காலு தரையில படாம குதிச்ச. இப்ப நல்லா அசிங்கப்பட்டு வந்திருக்க. தாலி கட்ட போறது இவளோட அண்ணன். அவரே சம்மந்தம் இல்லை எனக்கு சம்மந்தம் இல்லை வராதுன்னு சொல்றாரு. அதுக்கு மேல என் பொண்டாட்டி சொல்லிட்டான்னு போய் கேட்டு நீ அசிங்கப்பட்டது இல்லாம எங்களையும் அசிங்கப்படுத்திருக்கிய. இந்த பாருடா, இவ்வளவு நாளும் மறைமுகமா சொன்னவரு இன்னைக்கு ஒன்னு கூப்பிட்டு நேர்லயே சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ரோசமா இரு. உன் பிள்ளைகளையும் இங்க விட்டுட்டு போ. நாங்க நல்லா தான் பார்த்துப்போம். எதுக்கு எடுத்தாலும் மாமனார் மாமியார் நாங்க கொண்டு போய் விட போய் தான் அவங்களுக்கு ரொம்ப எகத்தாளமா இருக்கு. ஏன் அத்தை, உங்ககிட்ட இருந்து பிள்ளைங்களை புடுங்கி கொண்டு போயா எங்க அம்மா வீட்டுல விட்டேன்? நீங்க பாத்துக்கிட்டா நான் எதுக்கு அங்க போய் விட போறேன்? நாங்க பாத்துக்க மாட்டோம்னு என்னைக்கு சொன்னோம்? நீயாதான் உன் மகளை கூட்டிட்டு போய் அங்க விட்டுக்கிட்டு இருந்த. உங்க அம்மா அப்பாக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்க தான் சரியா வளர்ப்பாங்கங்கிற திமிரு. வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தை மதிக்கிறதும் இல்ல, எங்களை நம்புறதும் இல்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? இதோ பாரு, இதுக்கப்புறம் நம்ம பொண்ணு சும்மா உங்க வீட்டுல கொண்டு போய் விடாது. அதான் உங்க வீட்டுல நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அத்தை, எங்க அம்மா கிட்ட பேசியிருக்கேன். எங்க அம்மா எப்படியாவது எங்க அண்ணனை சம்மதிக்க வச்சிருவாங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க கவலை விடுங்க, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இத பாருடா, இதுக்கப்புறமே இவ பேச்சு கேட்டு ஆடுன அப்புறம் உனக்கு ஏற்படுற அவமானத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இவ சும்மா எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பான்னு வாயோயாம் பேசுதா. தாலி கட்ட போறது அவங்க அண்ணன் தானே. இதுக்கப்புறமும் இவளை நம்பிக்கிட்டு இருக்காத. வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற மானத்தையாவது காப்பாத்திக்கோ. இல்லைன்னா மானத்தை காத்துல பறக்க விட்டு ஆளை அப்படியே. மா, எதுக்குமா இப்ப இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க? என்ன பண்ணணுங்கிற? என்னாச்சுப்பா? ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே வரீங்க? யாருக்கு என்னாச்சுப்பா? சிவா, அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டாப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தூக்கு போட்டுட்டா போல. அப்பா, அவளுக்கு எதுவும் இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை எப்படியோ காப்பாத்திட்டாங்க போல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நல்ல வேலை, எப்படியோ காப்பாத்திட்டாங்க போல. பாத்தீங்களாப்பா, எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான்னு. இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி முடிவெடுக்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை முழுக்க நான் எப்படி வாழ்றது? டேய், என்னடா? போய் அவ எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வா.
நான் எதுக்குப்பா போனோம்? நான் போகல. எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? டேய் அப்படி சொல்லாதடா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கே ஒரு மாதிரி தர்ம சங்கடம் ஆயிடும். போகலையே, போய் பார்த்திருந்தா அவ மனசு திருந்திருப்பாளோன்னு தோண ஆரம்பிச்சிடும். நீ நாளை வரை அவளை கல்யாணம் பண்ணலன்னு கூட பரவாயில்ல, நிம்மதியா வாழ வேண்டாமா? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், போய் பார்த்துட்டு வா. அப்பா, எனக்கு என்னவோ அங்க போறது சரியா படலப்பா. அவளை காப்பாத்துப்பா. நீ காப்பாத்தலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நம்ம குடும்பத்தை பத்தி தான் தப்பு தப்பா பேசுவாங்க. ஆறு குறைக்கு உன் தங்கச்சி வேற அந்த குடும்பத்துக்கு தான் வாக்கப்பட்டு போயிருக்கா. அவளோட வாழ்க்கை இதுல தானே இருக்கு. எப்படியாவது போய் காப்பாத்துப்பா. இல்லப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவளுக்காக நான் போக தயாரா இல்ல. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான்னு இந்த தடவை நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் இப்படியே மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே அவங்க மிரட்டலுக்கெல்லாம் பணிஞ்சு பணிஞ்சு காலம் முழுக்க வாழ நான் தயாரா இல்ல. சிவா, நீ கோவத்துல புரிஞ்சுக்காம பேசுற. இது சூசைட் கேஸ். அவளுக்கு ஏதாவது ஆச்சு, போலீஸ் ஒன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன எப்படிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க? நான் அவளை லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்கல, நான் கட்டிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். அவ தேவையில்லாம பிரச்சனை இழுத்து வச்சா அதுக்கு நான் பொறுப்பா? எனக்கு என்னவோ இதுவும் ஒரு நாடகம் தான் தோணுது. நாடகம் மாதிரி இல்ல, நாடகமே தான். என்ன சொல்றீங்க? உள்ள வரலாமா மாமா? கேட்டுட்டு உள்ள வந்திருக்கணும். நீங்க பேசிட்டு இருந்ததுனால உள்ள வந்துட்டேன். பாமா பாபா. ஆனா நீங்க வந்திருக்க என் மனைவி. மாமா, வீட்ல இருக்கிற எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சரி, நீங்க வரும்போதே ஏதோ நாடகம் சொன்னீங்க. என்ன நாடகம்? யார் ஆடுறா? என்ன பிரச்சனை? சிவா, நீங்க சொன்ன மாதிரியே உங்க தங்கச்சியோட சமந்தி எல்லாரும் பயங்கரமான ஆளுங்கங்க. சரியான ஆளுங்க. என்ன பிளானு? சீரியல் எடுக்கிறவங்க, மூவி எடுக்கிறவங்க, அந்த சீரிஸ் எடுக்கிறவங்கன்னு எல்லாரும் அவங்க கிட்ட தான் போய் பாடம் கத்துக்கணும் போல. அம்மாடி ராணி, என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்றியா? சொல்றேன் மாமா. இவங்க எல்லாரும் பக்காவா பிளான் பண்ணி இவரை மிரட்டி அப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு டாக்டர் தேவைப்பட்டிருக்கு. பக்கத்துல இருக்கிற ஜிஎம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க இருக்கிற டாக்டரை விலைக்கும் கேட்டிருக்காங்க. ஐயோ, ஆனா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? ஏன்னா அவங்க போன டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு, என் கூட படிச்சவ. உங்க கூட படிச்சவளா? ஆமா மாமா, அவ என்னோட ஸ்கூல்மேட். அப்பாவுக்கே காலையில தான் விஷயம் தெரியும். உங்களுக்கு எப்படி சீக்கிரமா தெரிஞ்சது? இல்ல சிவா, அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கல்ல, அப்ப நீங்க ரிட்டர்ன் போறப்ப உங்களை பாத்துருப்பா போல. யாருன்னு கேட்டா அப்பதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த சொல்லியிருந்தேன். நேத்து நைட் டியூட்டில இருந்திருப்பா போல. நடுராத்திரி அவங்க போயிருக்காங்க. பார்த்து காக்கோன்னு கூச்சல் வேற. இவ செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க ரொம்ப சத்தம் போட்டோன்னே இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு எழுதி கொடுத்துருப்பா போல. கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் கரெக்டா சொன்னாங்களாம். தற்செயலா கழுத்துல இருக்க செயின்ல இருக்க டாலர் விரிஞ்சிருக்கு. அதுல உங்க போட்டோ இருந்தது போல. அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம். போட்டோட சைஸ் சின்னதா இருந்ததுனால அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தா. நான் கொஞ்சம் பார்க்க லேட் ஆயிடுச்சு. அப்புறம் கால் பண்ணி பார்த்தப்பதான் இல்ல, ஒரு செயின்ல உங்க போட்டோ இருக்குன்னு சொன்னா. நானும் அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே உங்க குடும்பம் தானே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னா, நானும் போனேன். அப்புறம் என்னமாச்சு? என் ஃப்ரெண்டை வேலைக்கு வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதோ ரொம்ப நாளா காதலிச்சு அவரை ஏமாத்திட்டதாகவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இப்ப சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இவளுக்கு ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நான் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அவ முடியாதுன்னு சொல்லவும் அவளை மாதிரியே ஒரு போலி டாக்டரை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. 2-3 நர்ஸையும் வேலைக்கு வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால உங்களை மிரட்டி அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் பெட்ல வச்சு தாலி கட்ட வைக்கிறதா பிளான். அவங்க பண்ண தப்பு, அதே ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரன்ஸ்ல ஒரு வார்டு இருக்கு. அதுல டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் படுக்க வைப்பாங்க போல. அவகிட்ட கேட்டு நாளைக்கு ஒரு நாள் இங்க இருக்கிறோன்னு சொல்லியிருக்கா. டிராமா பண்றப்ப யாருக்கு என்ன தெரிய போகுதுன்னு யோசிச்சிருக்கா. ஆனா பக்கத்துல ஒரு நர்ஸ் ஏற்கனவே என் ஃப்ரெண்ட் போட்டிருந்தா. அவ தான் கேட்டு வந்து எல்லாத்தையும் சொன்னா. சரி, உங்களை எச்சரிக்கை பண்ணலாமே நீங்க வந்தேன். இதே இது வேற யாராவது இருந்தா 1-2 பார்த்துருப்பேன். என்னதான் இருந்தாலும் அவங்க வருங்காலத்துல எனக்கு நாத்தனாரா வர போறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரா வீட்டுக்கே வந்துட்டேன். உங்க அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. நான் தாமா, ஐயோ பாவமே, பொம்பளை பிள்ளையாச்சும் நினைச்சேன். ஆனா இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க தான் கேடியா இருக்கு. என் மகன் அப்பவே சொன்னான் ஏதோ டிராமா பண்றாங்கன்னு. நான் தான் பாவம் பாலின்னு கொஞ்சம் பயந்து போயிட்டேன். என் புள்ளதான் வேண்டாம் பிடிக்கலன்னு சொல்றான்ல, பேசாம வாயை மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு ஒரு நாடகம், இது ஒரு குடும்பம். விளங்கின மாதிரி தான். மாமா, எல்லாரும் ஒன்லி ஆக்டர்ஸ் தான். டைரக்ஷன், அந்த லிரிக்ஸ் எழுதுறது, லெட்டர் எழுதுறது, டைலாக் எழுதுறது எல்லாம் உங்க பொண்ணுதான். என்ன பண்றது? சொந்த அண்ணன் கூட பார்க்காம எனக்கு எவ்வளவு துரோகம் பண்றா. இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அவங்கள நான் சும்மா விட போறதில்ல. அவங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்கம்மா. இதோ பாருங்க மாமா, நீங்க நேரடியா மோதுறது எனக்கு சரியா படல. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமா போகணும்னு யோசிப்பீங்க. அவங்க அதெல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க. குறுக்கு வழியில போய் அவங்க நினைச்சதை நிறைவேற்றணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கல, மதிப்பும் கொடுக்கல. நீங்க சொல்றது அவங்க காத்துல விழ போறது இல்ல. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாமா? வயசுல சின்னவதான் இருந்தாலும். சொல்லுமா, நீதான் எங்க வீட்டு மருமகன்னு எப்பவோ நாங்க முடிவு பண்ணியாச்சு.
உங்க பொண்ணு சரியான கிரிமினல். ஆனா உங்க பொண்ணுக்கு உங்க பொண்டாட்டி முழு சப்போர்ட். நீங்க அவங்க 2 பேரும் எதுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவமானப்பட்டு தான் நிக்கணும். அதுக்கு பதிலா எங்க கல்யாணத்தை சீக்கிரம் முடிங்க. உங்க பொண்ணையும் அத்தையையும் நான் சரி பண்றேன். சரி பண்ண முடியாட்டாலும் என்னால சமாளிக்க முடியும்.